வெல்கம் டு ஸ்பிரிச்சுவல் ஸ்பார்க்லைட். சிவவாக்கியர் சங்கரகுலத்தில் தை மாதம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தார். பிறக்கும்போதே சிவசிவ என்று சொல்லிக்கொண்டே பிறந்தவர் என்பதால் சிவவாக்கியர் என்று அழைக்கப்பெற்றார். சிவவாக்கியரின் தந்தை தெய்வச் சிலைகள் செய்து விற்று பிழைப்பு நடத்தி வந்தவர். தாயோ அருந்ததிக்கு ஒப்பான கற்புடைய மங்கை. இந்த தம்பதியர் சித்தர்களை அடுத்து வாழ்ந்து வந்தனர். தங்கள் மகன் பெரிய தவயோகியாக வரவேண்டும் என்பதற்காக தக்க குரு ஒருவரை தேடி கண்டுபிடித்து அவனுக்கு ஞானக்கல்வி புகட்டுமாறு வேண்டிக் கொண்டார்கள். சிவவாக்கியரும் 14 சித்தர்களில் பலரை நாடி அவர்களிடம் ஆர்வமுடன் வேதாந்தம் கற்று யோக நெறியில் சென்று சகல சித்திகளையும் அடையப் பெற்றார். துறவியாக வாழ்ந்து வந்த இவருக்கு திடீரென்று திருமணம் செய்து கொள்ளும் ஆசை எழுந்தது. பெற்றோரும் தகுதி வாய்ந்த ஒரு பெண்ணை பார்த்து அவருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். மேலும் இவர் திருமூலர் மரபில் வந்த பெண்ணின் மகன் என்றும் இவரது குடும்ப வாழ்க்கையில் இவருக்கு சிவானந்தர் என்ற சித்தபுருஷர் மகனாக பிறந்தார் என்றும் போகர் கூறுகிறார். 7 ஆண்டு குடும்ப வாழ்விற்கு பிறகு மீண்டும் துறவு மேற்கொண்டு பல ஊர்களும் சுற்றி பல சீடர்களுக்கு தவயோகம் பயிற்றுவித்துவிட்டு கடைசியாக கும்பகோணத்தில் சமாதி பூண்டார். இதுதான் சிவவாக்கியரின் நம்பத்தகுந்த உண்மை வரலாறு. சிவவாக்கியரின் திருமண வாழ்க்கையை பற்றி செவிவழி செய்தியாக ஒரு கதை உள்ளது. சிவவாக்கியர் சித்தன் போக்கு சிவன் போக்கு என்ற பழமொழி கிணங்க தமிழகத்திலிருந்து கால்நடையாகவே காசிக்கு சென்றார். காசியில் ஒரு தெரு ஓரத்தில் ஒரு சக்கிலியன் செருப்பு தைத்துக் கொண்டிருந்தான். அவன் முகத்தில் காணப்பட்ட பிரம்மதேஜஸ் சிவவாக்கியரை அவன் பால் ஈர்த்தது. அவர் அவனை அடைந்த மாத்திரத்தில் அந்த சக்கிலியன் தன் பையில் இருந்த ஒரு நாணயத்தையும் ஒரு பேய் சுரைக்காயையும் கொடுத்து, இந்த நாணயத்தை கங்கையிடம் கொடுத்துவிட்டு இந்த பேய் சுரைக்காயை கழுவிக்கொண்டு வா என்று கூறினான். ஏன் என்று கேட்காமல் கங்கை கரையை அடைந்த சிவவாக்கியர் அந்த நாணயத்தை கங்கையில் வீசி எறிந்தார். உடனே வளையல் அணிந்த ஒரு கை கங்கையிலிருந்து வெளிப்பட்டு அந்த காசை பெற்றுக்கொண்டது. பிறகு அவர் சுரைக்காயை கழுவி எடுத்துக்கொண்டு சக்கிலியனிடம் வந்தார். சக்கிலியன், நீ கங்கையில் போட்ட காசை இங்கே வாங்கிக்கொள் என்று தன் தோல் பையை திறந்தான். அதில் கங்கை நீர் நிறைந்திருந்தது. அத்தண்ணீரிலிருந்து கங்காதேவியன் வழக்கை வெளிப்பட்டு அந்த காசை சிவவாக்கியரிடம் கொடுத்தது. பிறகு சக்கிலியன் கொஞ்சம் மணலையும் அந்த பேய் சுரைக்காயையும் அவரிடமே கொடுத்து, இதை எந்த பெண் சமைத்து கொடுக்கிறாளோ அவளை மணந்து கொள், உன் வாழ்க்கை நன்றாக அமையும் என்று வாழ்த்தி அனுப்பினான். தான் எண்ணி வந்த நோக்கம் இந்த சக்கிலியனுக்கு எப்படி தெரியும் என்ற ஆச்சரியத்துடன் அவனையே குருவாக கொண்டு அவன் காலை தொட்டு வணங்கிவிட்டு அந்த மணலையும் பேய் சுரைக்காயையும் எடுத்துக்கொண்டு விரைந்து தமிழகம் வந்து சேர்ந்தார். சிவவாக்கியர் தமிழ் மண்ணை மிதித்ததும் பிராமணர் முதலான 4 வகை வருணங்களையும் சேர்ந்த கன்னிப்பெண்களை அணுகி இந்த மண்ணையும் பேய் சுரைக்காயையும் சேர்த்து சமைத்துக் கொடுக்க முடியுமா என்று கேட்டார். அப்பெண்கள் அனைவரும் இவரை பைத்தியக்காரன் என்று கூறி சிரித்து ஏளனம் செய்தனர். கடைசியாக மூங்கில் வெட்டி கூடை முறம் தயாரித்து விற்று பிழைக்கும் ஒரு குறவர் சேரிக்கு சென்றார். அங்கு ஒரு சிறு குடிசை வாயிலில் நின்று கொண்டிருந்த கள்ளம் கபடமற்ற ஒரு கன்னிப்பெண் இவர் கவனத்தை கவர்ந்தாள். அவளை பார்த்து, உன் பெற்றோர் வீட்டில் இல்லையா என்று கேட்டார். பெண், அவர்கள் வீட்டில் இல்லை, எங்கு சென்றார்களோ தெரியவில்லை என்றாள். சிவவாக்கியர் தான் கொண்டு வந்த மண்ணையும் பேய் சுரைக்காயையும் அவளிடம் கொடுத்து, நான் அதிக பசியோடு நீண்ட தூரம் நடந்து வந்திருக்கிறேன், நீ இவற்றை சமைத்துக் கொடுப்பாயா என்று கேட்டார். அந்த குறப்பெண் அந்த மண்ணை அரிசியாகவே எண்ணி அந்த மண்ணையும் பேய் சுரைக்காயையும் சுவைப்பட சமைத்து அவருக்கு உணவு படைத்தாள். அவரும் அந்த உணவை அமுதமென சுவைத்து சாப்பிட்டுவிட்டு அந்த வீட்டின் புறத்திலேயே சிறிது நேரம் தங்கியிருந்தார். அவளுடைய பெற்றோர் வந்தவுடன் அவர்களிடம், நான் உங்கள் பெண்ணை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்பது என் குருநாதரின் கட்டளை, உங்களுக்கு சம்மதமா என்று கேட்டார். அவர்கள், திருமணத்திற்கு பின் நீங்கள் எங்கள் சேரியிலேயே வாழ வேண்டும், சரி என்றால் எங்கள் பெண்ணை கொடுக்கிறோம் என்றனர். அவரும் அதற்கு சம்மதித்து அக்குறப்பெண்ணை மணந்து கொண்டு குறவர் தொழிலையே செய்து வாழ்க்கை நடத்தி வந்தார். ஒரு நாள் காட்டில் அவர் ஒரு மூங்கில் மரத்தை வெட்டும்போது அதிலிருந்து ஏராளமான தங்கத்துகள்கள் கொட்டின. அவைகளை பார்த்து அவர் ஆட்கொள்ளி ஆட்கொள்ளி என்று கத்திக்கொண்டு அஞ்சி ஓடினார். அதை கண்ட 4வரும் வழிமறித்து, ஏன் இப்படி ஓடுகிறாய் என்று கேட்க அவர், மூங்கிலிலிருந்து ஆட்கொள்ளி வெளிப்பட்டது என்று பதிலளித்தார். அந்த 4வரும் சிவவாக்கியரை அழைத்து கொண்டு போய் அந்த மூங்கில் மரத்தை பார்க்கும்போது அதிலிருந்து ஏராளமாக தங்கத்துகள்கள் கொட்டியிருக்க கண்டனர். இதைத்தான் ஆட்கொள்ளி என்கிறாயா என்று கேட்டு அவரை அனுப்பிவிட்டு அந்த பொன் துகள்களை ஒரு மூட்டையாக கட்டினர். சூரியன் மறைந்தவுடன் அந்த மூட்டையை தூக்கிச் செல்ல முடிவு செய்தனர். அந்த மூட்டையை காக்கும் பணியில் 2 இருக்க மற்ற 2வரும் உணவு வாங்கி வரச் சென்றனர். காவல் இருந்தவர்கள் உணவு வாங்கி வரச் சென்றவர்களை கிணற்றில் தள்ளி கொன்றுவிடவும், உணவு வாங்கி சென்றவர்கள் காவல் இருந்தவர்களுக்கு உணவில் விஷம் கலந்து கொடுத்து கொன்றுவிடவும் திட்டமிட்டு செயல்பட்டனர். அவர்களின் திட்டம்படி விஷ உணவுடன் வந்தவர்களை காவல் இருந்த 2வரும் கிணற்றில் தள்ளி அவர்கள் மீது பெருங்கல்லை போட்டு கொன்றுவிட்டு கடும் பசிமயக்கத்தில் வேக வேகமாக விஷ உணவை உண்டு அழிந்தனர்.
ஒரு நாள் கீரை பறித்துக் கொண்டிருந்த போது அவரது தவ ஒளியால் ஈர்க்கப்பட்டு வான்வழியே சென்ற கொங்கணவர் அவரிடம் வந்து அளவளாவிச் சென்றார். பின் ஒரு நாள் கொங்கணவர் அவர் வீட்டிற்கு வந்தபோது சிவவாக்கியர் வீட்டில் இல்லை. தனித்திருந்த அவர் மனைவியிடம் வீட்டில் கிடந்த பழைய இரும்பு துண்டுகளை கொண்டு வரச் சொன்னார். அவைகளை எல்லாம் தங்கமாக்கி கொடுத்துவிட்டு சென்றார். வீட்டுக்கு வந்த சிவவாக்கியர் தன் மனைவியிடம் ஆட்கொள்ளியான அந்த தங்க துண்டுகளை எல்லாம் கிணற்றில் எழிந்துவிடச் சொன்னார். அப்புனிதவதியும் எவ்வித மனச்சலனமும் இன்றி அவைகளை கொண்டு போய் ஊர்ப்புறத்தில் உள்ள பாழுங்கிணற்றில் போட்டுவிட்டாள். அதன்பின் சிவவாக்கியர் ஒரு பாறையின் மேல் சிறுநீர் கழித்துவிட்டு வந்து மனைவியிடம் இப்பாறை மேல் தண்ணீர் ஊற்று என்றார். அவள் தண்ணீர் ஊற்றியவுடன் பாறை தங்கமாக மாறியது. இத்தங்கத்தை எல்லாம் எடுத்துக்கொள் என்று அவர் கூற அவர் மனைவி தங்களுக்கு வேண்டாதது எனக்கு எதற்கு என்று கூறி மறுத்துவிட்டாள். அக்குறமகளுடன் 7 ஆண்டு குடும்ப வாழ்விற்கு பிறகு மீண்டும் துறவு மேற்கொண்டு பற்றற்ற துறவியாக வாழத் தொடங்கினார். சிவவாக்கியர் ஊராய் சுற்றி மக்கள் குறைகளை தீர்த்து வந்தார். தங்கம் தயாரிக்கும் முறையை கற்றுக்கொள்ளும் ஆசையில் பலரும் அவரிடம் சீடராக வந்தனர். அப்போது இந்த உலகியல் இன்பங்கள் எல்லாம் அற்பமானவை என்று உணர்வாய். முக்தி என்னும் உண்மையான ஆன்ம விடுதலை வேண்டுமா? தொடர்ந்து வரும் பிறவி துன்பங்களுக்கு காரணமான சரீர சுகம் வேண்டுமா என்று கேட்டார். அந்த சீடனும் எனக்கு ரசவாதமும் வேண்டாம், தங்கமும் வேண்டாம், சமாதி கூடி சித்தி பெற அருள் புரியுங்கள் என்று வேண்டி முக்தி தரும் சித்தர் வழியில் செல்லத் தொடங்கினான். பின்னர் பல சீடர்களும் வந்து அவரிடம் தீட்சை பெற்று சித்தி அடைந்தார்கள். இவ்வாறு பல ஊர்களுக்கும் தவ யாத்திரையாக சென்றார். எவ்வொரு ஊரிலும் தவக்குடில்கள் அமைத்துக் கொண்டு தவயோகம் பயின்று வந்தார். அவ்வாறு அவர் தங்கி வாழ்ந்த ஊர்களில் சிவன்மலையும் ஒன்று. இத்தலத்தில் அவர் முன் முருகப்பெருமான் தோன்றி அருளாசி வழங்கியதாக கூறப்படுகிறது. இதற்கு அடையாளமாக இந்த சிவன்மலையில் சிவவாக்கியர் குகை ஒன்றும் உள்ளது. இம்மலை உச்சியில் முருகன் கோவிலும் மலை அடிவாரத்தில் ஒரு சிவன் கோவிலும் உள்ளன. இவ்வாறு பல ஊர்களுக்கும் சென்று தவ வாழ்க்கையும் சிவ வழிபாடும் செய்து வந்தார். ஒவ்வொரு ஊரிலும் மக்களுக்கு பிணிநீகள் முதலான பல தொண்டுகளும் செய்து வந்தார். கடைசியில் குடந்தை மாநகரை அடைந்து அங்கேயே சமாதி பூண்டார். இன்றும் ஒவ்வொரு மாத பௌர்ணமி தினத்தன்றும் குடந்தையில் உள்ள அவரது சமாதி பீடத்திற்கு பூசைகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.